عَمَّ يَتَسَاءَلُونَ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நாங்கள் நடாத்தும் இந்நிகழ்ச்சி அறிந்ததும் அறியாததும். இந்த நிகழ்ச்சியின் குறிக்கோள் இஸ்லாத்தை பற்றி மக்களிடம் பரவி வரும் தவறான நம்பிக்கைகள், தவறான கதைகள் மற்றும் ஆதாரமற்ற விஷயங்களை நீக்கி தூய மார்க்கத்தை குர்ஆன் மற்றும் சஹீஹான ஹதீஸ்கள் மூலம் கொண்டு வருவதே தான் எங்கள் நோக்கம். இந்த நிகழ்ச்சி நாங்க புகழுக்காகவோ அல்லது இன்பத்துக்காகவோ செய்யல. இது நாங்க முழுமையாக அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எல்லோரும் நாங்கள் இஸ்லாத்தை பரப்பக்கூடிய பொறுப்பை சுமந்திருக்கிறோம். ஏனெனில் அல்லாஹ்வும் குர்ஆனில் கூறுகிறான், நன்மையை ஏவி தீமையை தடுக்குமாறு. அதை ஒரு நோக்கமாக கொண்டுதான் நாங்க இந்த நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டு செல்கிறோம். அந்த வகையில் இன்றைய தலைப்பு மீலாத் இஸ்லாத்தில் இருக்கிறதா, இல்லை என்றால் அது என்ன? ஆகவே அதை பற்றி நம்மளுடன் பேசுவதற்கு சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் மாளிகாவத்தை கிளையின் துணை செயலாளர் சகோதரர் அப்துல்லா அவர்கள் கலந்திருக்கிறார். ஆமா அப்துல்லா, இந்த தலைப்பை பற்றி பல கருத்து முரண்பாடுகள் நம் சமூகத்தில் காணப்படுகிறது. அவ்வாறு இருக்கும் போது நாம் இதை பற்றி விளக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இஸ்லாத்தின் பெயரில் இது செய்வதாக இருந்தாலும் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற ஒரு காரணம் தான் அல்லாஹ்வின் கட்டளைகளும் நபிகளாரின் வழிகாட்டலும் இருக்க வேண்டியது கட்டாயமா. அப்போது இந்த புதிதாக இந்த மீலாத் எங்கிருந்து வந்தது? இதுதான் இப்ப சமூகத்துல ஒரு பெரிய ஒரு குழப்பமாக காணப்படுகிறது. அதற்காக நாங்க உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்க இருக்கிறோம். அதுக்கு அல்லாஹ்வின் உதவியுடன் இந்த நிகழ்ச்சியை நாங்க தொடங்குவோம். அதன் அடிப்படையில் முதல் கேள்வியாக, மீலாத் என்றால் என்ன? அது எப்படி உருவானது? அதன் ஆரம்பம் தான் என்ன? ரொம்ப அருமையான கேள்வி அஷ்ஃபான். இந்த மீலாத் அல்லது மௌலித் நமக்கு எல்லாம் தெரியும். மீலாத் தினத்துல மௌலித் எல்லாம் மோதிக்கொண்டு இருப்பாங்க. இதோட பொருளை நாம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, மீலாத் என்பதன் பொருள் பிறந்த நாள் என்பதை குறிக்குது. அதே போல இந்த மௌலிதும் இந்த பிறப்பின் அடிப்படையில ஒரு நிகழ்ச்சியை குறிக்கத்தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப மீலாது நபி என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள், அதை கொண்டாடக்கூடிய காரியங்களை அது குறிக்க பயன்படுத்தப்படுது. இது உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்ததா, அதன் பிறகு சிறந்த சமுதாயம் என்று போற்றப்பட்ட சஹாபாக்களின் காலத்திலோ அல்லது தாபியங்களுடைய காலத்திலோ தப தாபியங்களுடைய காலத்தில் இருந்ததா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் ஒருபோதும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியதாக எந்த ஒரு சரித்திர குறிப்புகளுமே இருக்கவில்லை. அதே போல சஹாபாக்களும் நம்ம அனைவரையும் விட ரசூலுல்லாஹ் மீது அதிகமான அளவு இரக்கமுடன் இருந்தது யார்? சஹாபாக்கள் நம்ம கையை காட்டிட்டு போய்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இரக்கமாக இருந்தார்கள். தங்களோட உயிர் பொருள் எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ்காக தியாகம் செய்ய இருந்தவர்கள். ஒரு நாள் சரி அவர்களை வரலாறு எடுத்து பார்த்தால் இந்த பிறந்த நாள் என்ற ஒரு கன்செப்டை கொண்டாடியதாக சரித்திரத்திலே காண முடியாது. அதன் பிறகு வந்த தாபியன்களும் சரி, தாபியன்களுக்கு பிறகு வந்த தபவு தாபியன்களும் சரி, இந்த பிறந்த நாள் கொண்டாடியதாக எந்த ஒரு குறிப்புகளுமே இல்லை. ஆக ரசூலுல்லாவும் கொண்டாடாத, அவர்களுக்கு பின்னாடி வந்த பரம்பரையிலும் கொண்டாடாத இந்த மௌலித் எப்படி உருவானது? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான். இந்த கேள்விகளுக்கான விடை எப்படி நாங்க பார்க்கணும்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மீலாத் என்ற ஒரு புதிய கன்செப்ட் உருவாக்கப்பட்டது. ஆனா அதற்குரிய விதைகள் பல வருடங்களாக போடப்பட்டுதான் வருகின்றன. எப்படி நாம் இந்த மீலாத பாக்குறதுன்னு சொன்னா, ஷியாக்களுடைய ஆரம்பத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். நாம் மிக மிக விரிவா டீப்பா போகாம ஒரு அறிமுகம், ஒரு சிறிய எளிய விளக்கமா மட்டும் பார்த்துக்கொள்வோம். ஷியாக்களுடைய ஆரம்பம் என்னது? கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய படுகொலைக்கு பிறகு கலீஃபாவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதவியேற்கிறார்கள். அதன் பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பல கூறுகளாக பெரிது. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆதரவாளர்களை ஷியத்து அலி என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆதரவாளர்களை ஷியத்து முஆவியா என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த ஷியா என்றதுடைய பொருள் என்னது? கோஷ்டி, கும்பல், ஆதரவாளர்கள் என்ற கருத்துல பயன்படுத்தப்படுது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கூட்டம் அலியின் ஆதரவாளர்கள், இன்னொரு கூட்டம் முஆவியாவின் ஆதரவாளர்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆதரவாளர்கள் மூன்றாம் மறுபடியும் உடைகிறாங்க. எந்த அளவுக்கு? ஒரு கூட்டம் உண்மையிலேயே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் ஒட்டுமொத்த சஹாபாக்களையுமே காஃபிர்கள் என்று சொல்லி அவர்கள் அனைவரையுமே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கொடிய எண்ணத்தை சமூகத்தில் உருவாக்கிய ஹவாரிஜ்களுடைய ஒரு கூட்டம். அதன் பிறகு உருவான ஒரு கூட்டம் என்னன்னு சொன்னா இந்த ஷியாக்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆதரவாளர்கள் இருந்துட்டு அதன் பிறகு என்ன செய்யறாங்க? அவர்கள் ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு, அப்படி அவர் தான் ஒரு இறை தூதரை விடவும் மேலானவர்,
இடியும் அலியுடைய சத்தம் தான் என்றெல்லாம் சொல்ற அளவுக்கு ஒரு கொள்கை கோட்பாடோட எந்த அளவுக்கு பிரிகிறாங்கன்னு சொன்னா, அப்துல்லா இப்னு சபா என்கிற ஒருத்தன் யூத மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு நுழைகிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்று ஷியாக்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மூசா நபியுடைய காலத்தில் அவருடைய ஒரு தோழர் இருந்தாரு. யூத வேதங்களை ஜோஷுவா என்று வரும், அரபுல யூஷா இப்னு நூன் என்று சொல்லுவாங்க. அவர் ஒரு இறை தூதர். எப்படி மூசா நபியுடைய வபாத்திற்கு பிறகு அவர் இறை தூதரா நியமிக்கப்பட்டாரு. மூசா நபிக்கு போறோம் யூஷா இப்னு நூன் வந்தது போல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அலி தான் வர வேண்டும், அலி ரலியல்லாஹு தான் இந்த கிலாஃபத்துக்கு தகுதியானவர் என்ற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி அதற்கு உயிர் வடிவம் கொடுத்தது இந்த அப்துல்லா இப்னு சபா தான். அலி ரலியல்லாஹு அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே இந்த அப்துல்லா இப்னு சபாவை கொலை செய்யறாங்க, மரண தண்டனை கொடுக்குறாங்க. எப்படி நெருப்புல போட்டு அவனை கொலை செய்யறாங்க. அப்பதான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்க ஒரு பிரபலமான செய்தி இருக்கு. எனக்கு இந்த நானா இருந்தா அவங்கள நெருப்புல போட்டு பொசுக்கி இருக்க மாட்டேன், அது அல்லாஹ்வுடைய அதிகாரம், நெருப்புல போட்டு தண்டிக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது என்ற அந்த பிரபலமான ஹதீஸும் அப்பதான் நமக்கெல்லாம் தெரிய வருது. எப்படி ஒரு ஆதரவாளர்களா, ஒரு அரசியல் ஆதரவாளர்களா இருந்த ஒரு கூட்டம் கடைசியில இஸ்லாத்தில் தோன்றி மிகப்பெரிய ஒரு வழிகட்ட பிரிவுகளாக பிரிந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க ஷியாக்களுடைய ஆரம்பம் இருந்தது. அலி ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுடைய பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய பிள்ளை ஜைனுல் ஆபிதீன், இப்படி ஒரு வம்சாவளி ஒன்று வரும். ஒரு 12 இமாம்களை சொல்லுவாங்க. அந்த நடுவுல ஒரு முறிவொன்றும் வரும். எந்த இமாமை ஏற்றுக்கொள்ள ஜாஃபர் சாதிக் இமாம்னு நினைக்கிறேன். அவரோட 2 மகன்மார்கள்ல ஒரு பிரச்சனை வந்ததுல இவர் இமாமை ஏற்றுக்கொள்றதா அவர் இமாமை ஏற்றுக்கொள்றதான பிரிவு அவங்களுக்குள்ளும் பல பிரிவுகள். இந்த ஷியாக்களுக்குள்ளும் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு. இஸ்னா ஷரியா, அப்படி ஏகப்பட்ட ஜைத்தியாக்கள், ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு. இவங்கள மிக கொடூரமான ஒரு பிரிவு ஃபாத்திமியான்னு சொல்லுவாங்க. அவர்கள் ஒரு பிரிவு தான் ஃபாத்திமியாக்கள். இந்த ஃபாத்திமியாக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, உமையாக்கள்கிட்ட இருந்து ஆட்சிய அப்பாசியர்கள் கைப்பற்றுறாங்க. எந்த சுலோகத்தை முன் வச்சு கைப்பற்றுறாங்க? அஹ்லுல் பைத்துகளுக்கு மட்டும்தான் ஆட்சி உரியது. இவங்க அஹ்லுல் பைத்னு சொன்னது அப்பாஸ் ரலியல்லாஹு குடும்பத்துல வாரவங்களை மட்டும் தான் அஹ்லுல் பைத்னு சொல்லி அடையாளப்படுத்தினாங்க. அலி ரலியல்லாஹுடைய ஆதரவாளர்கள் இவங்க கணக்குலயும் எடுக்கல. அப்படி அஹ்லுல் பைத்துகளுக்கு ஆட்சி உரியது என்ற கோஷத்துல இவங்க பெரிய புரட்சிகள் செஞ்சு உமையாக்கள்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையுமே கைப்பற்றாங்க, ஸ்பெயினை தவிர. ஸ்பெயின்ல உமையாக்களுடைய ஆட்சி தான் தொடருது. அப்ப அப்பாசியர்களுடைய ஆட்சியில ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நூற்றாண்டு காலம் ஒரு பொற்காலமா போதன்னு வெப்பமே. அதன் பிறகு அப்பாசியர்களுடைய ஆட்சி பிடி தளர ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னா, கரமதியாக்கள் என்ற ஒரு ஷியா கோஷ்டி காபத்துல்லா மீது தாக்குதல் நடத்தி ஹஜருல் அஸ்வதை புடுங்கிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு அப்பாசியர்களுடைய ஆட்சி நலிவுற்று காணப்பட்டது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஃபாத்திமியாக்கள் என்ற ஒரு ஷியா கோஷ்டி எகிப்தை கைப்பற்றாங்க. எகிப்து, பலஸ்தீனம் போன்ற பிரதேசங்களை கைப்பற்றி ஒரு ஷியா ஆட்சியை தோற்றுவிக்கிறாங்க. அவங்கள உபைத் என்ற ஒரு ஷியா ஆட்சியாளன் தான் என்ன யோசிக்கிறான், ஃபாத்திமியா ஆட்சியை சுற்றிலும் சன்னி முஸ்லீம்களுடைய ஆட்சி தான் நடக்குது. அங்கால மேற்குல உமையாக்களுடைய ஆட்சி, கிழக்கில் அப்பாசியர்களுடைய ஆட்சி நடக்குது. சுற்றி வர சன்னி முஸ்லீம் அழிக்கிறாங்க. எகிப்திலையும் சன்னி முஸ்லீம்களை தான் அழிக்கிறாங்க. இவர் ஒரு ஷியா ஆட்சியாளர். எப்படி இவங்களை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுன்னு இங்க போல அவன் கண்டுபிடிச்ச ஒரு மாடர்ன் ஐடியா தான் நபி மீதான பாசம். அதை எப்படி வெளிக்காட்டணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை முன்னிட்டு நம்ம கொண்டாட்டங்களை செய்யணும். அப்படி உருவான ஒரு கன்செப்ட் தான் இந்த மீலாத் அல்லது இந்த மீலாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற கொண்டாட்டம். ஓகே அப்துல்லா, அப்ப இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஆரம்பத்தை சொன்னீங்க, அதே மாதிரி நபிகள் ஆடுற காலத்துல இல்லைன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு போற 500 வருடங்களாக இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப இப்ப இந்த ஷியாக்களும் இஸ்லாத்தில் ஒரு பிரிவினை தானே, அப்ப அவங்களும் குர்ஆனைத்தான ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் அதுக்கு ஆதாரங்கள் இவங்களுக்கு விளங்காதா? இவங்க காண மாட்டாங்களா? குர்ஆன்ல உள்ள ஆதாரங்கள், ஹதீஸ்ல உள்ள அத்தாட்சிகளை காண மாட்டாங்களா? அப்ப அதுல அதுக்கு நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸ்லயும் மீலாத கொண்டாடுவதற்காக ஏதாவது ஒரு ஆதாரங்கள் இருக்கா? அத கொஞ்சம் சொல்லிடா. ரொம்ப நல்ல கேள்வி அஷ்வான். இதுல ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னதுன்னு சொன்னா, ஷியாக்கள் இஸ்லாத்தில ஒரு பிரிவினர் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இதுல ஒரு நகைச்சுவை என்னதுன்னா, ஷியாக்கள் நம்புகிற குர்ஆனுக்கும் உண்மையிலே நாங்க வச்சுக்கிற குர்ஆனுக்கும் இடையில பல வேறுபாடுகள் இருக்குது. அவங்களோட குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் அலி ரலியல்லாஹுடைய பேரை சொல்றதா அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. அதே போல அல் குர்ஆன்ல இல்லாத நூரைன் என்கிற ஒரு சூறாவையும் அவங்க பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் மேலதிக தகவல்கள் நினைச்சு கொள்வோமே. குர்ஆன் ஹதீஸ்கள்ல மீலாத கொண்டாடுறதுக்கு, மௌலித் ஓதுறதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா ஒற்றை வரையில இல்லைன்னு சொல்லிடலாம். அல்லாஹ் குர்ஆன் இறக்கினது ரசூலுல்லாஹ் பார்த்து, நபியே நீங்க உங்களோட பிறந்த நாளை கொண்டாடுங்க, மௌலித் என்ற பேர்ல நீங்க
புருதாக்கள் ஏற்றி பாடுங்கன்னு அல்லாஹ் ஒருபோதும் சொல்லவே இல்லை. இந்த குர்ஆன் அகிலத்தாருக்கு நேர்வழி காட்ட வந்த குர்ஆன். நேர்வழி காட்டுறதுக்கும் ஒருத்தருடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு என்ன சம்மதம் மிக்க போகுது? ரசூலுல்லாவும் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு நாள் சரி கொண்டாடின ஹதீஸ்கள் எங்கேயுமே காண கிடைக்காது. ரசூலுல்லாவுடைய நெருங்கிய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மரணித்து 2.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஒரு நாள்ல சரி அவங்க பற்றி எந்த ஒரு பேச்சுக்களும் வரல, கொண்டாடவும் இல்லை. இத்தனைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான போது எல்லா சஹாபாக்களும் நிலக்குழஞ்சு போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளோட நிக்கிறாங்க. யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தாயின்னு சொன்னீங்கன்னா அவங்கள நான் அறுப்பேன் அப்படி என்கிற ஒரு ஆக்ரோஷமான எண்ணத்தில் இருந்தவர் 10 வருஷங்கள் ஆள்றாரு. அவர் நினைச்சிருந்தா உருவாக்கிக்கிறார். இது ரசூலுல்லாஹ் பிறந்த தினம், இது தினத்தை கொண்டாடுகிற சொல்லியிருந்தா கண்டிப்பா எல்லாரும் செஞ்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடான ஆட்சியை அவர் நடத்தி கொண்டிருந்தாரு. அவரும் அதை செய்யல. அவருக்கு பிறகு வந்த ஐத்தான் சொல்றேன், முதல்ல 500 வருடங்கள் எந்த ஒரு இடத்திலையுமே ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளை கொண்டாடிதான் பதிவு செய்யவே படவில்லை. ஷியா ஃபாத்திமியாக்கள் இது உருவாக்குறாங்க. குர்ஆன் எந்த ஒரு இடத்துலயுமே மீலாது என்ற வார்த்தை வரக்கூடிய வேறு சொற்கள் குர்ஆன்ல வருது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினத்தை குறிப்பிட்டோ அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என சொல்லியோ வலியுறுத்தியோ ஹதீஸ்கள் எங்கேயுமே பதிவு செய்யப்படவும் இல்லை, குர்ஆன் வசனங்களும் இல்லை. ஓகே அப்துல்லா, அப்ப நீங்க இப்ப சொல்றீங்க இது நபி வழியும் இல்ல, குர்ஆன்லயும் ஆதாரம் இல்லைன்றீங்க. அப்ப இப்ப நம்மட சகோதரர்கள் இருக்கிறாங்களே, குறிப்பாக இந்த தப்லீக் ஜமாத் சகோதரர்களா இருக்கட்டும், சுன்னத் ஜமாத் சகோதரர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் அப்ப இதை ஒரு அமலாகவே எடுத்து செய்யறாங்களே. அப்ப அவங்க இதை எந்த அடிப்படையில் அமலாக எடுத்து செய்யறாங்க? இது அமலா வருமா? இது அமலா ஃபர்ஸ்ட்ல இது பற்றி நாங்க ஒற்றை வார்த்தையில பதில் கொடுக்கறதா இருந்தா பிதுஅத் என்று சொல்லிடலாம். இஸ்லாம் என்றால் என்னது? முதல்ல அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளும். அல்லாஹ் என்னத்த சொல்றான், ரசூலுல்லாஹ் அதுக்கு எப்படி வாழ்ந்து காட்டினாங்க, இது ரெண்டு மட்டும் தான் இஸ்லாம். அல்லாஹ் எந்த ஒரு இடத்துலயுமே ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்தநாளை கொண்டாடுங்க, மீலாத கொண்டாடுங்கன்னு சொல்லல. ரசூலுல்லாஹ்வும் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு நாள்ல சரி எடுத்து காட்டல. ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான ஒரு கட்டளை எச்சரிக்கை உள்ளது. என்னது? மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படுகின்ற அனைத்து புதிதும் வழிகேடு, எல்லா வழிகேடுகளும் நாளை மறுமையில் நரகத்தின் பால் நம்ம இட்டு செல்லும். இது பேசிக். இந்த பேசிக்கை தானே நாம போனா அது வழிகேடா ஆகிடும். ரசூலுல்லாஹ் ஒரு கோடு கீர்த்தி வச்சிருக்கிறாங்க, இந்த கோடு மூலமா நீங்க போங்க, இந்த கோடு கங்களால போனா உங்களை நேரம் நரகத்துக்கு தான் எடுத்து போகும்னு சொன்னா, இந்த மீலாது மூலமா இவங்க என்னென்ன செய்யறாங்கன்றத பாருங்க. எவ்வளவு அனாச்சாரங்கள் நடக்குது. அந்த தினங்கள்ல பள்ளிவாசல்களை மிகப்பெரிய அளவுல அலங்கரிச்சு எக்கச்சக்கமான அலங்காரம், பச்சை கலர் லைட் வேணுமா, வெள்ளை கலர் லைட் வேணுமா, ஆரஞ்சு கலர் லைட் வேணுமா, எல்லா வகையான லைட்டுகள்லயும் அலங்கரிச்சு பள்ளி வாசல் அப்படியே கல்யாண உடும் போல மாத்திடுறாங்க. மாத்துறது மட்டுமா, அதுல இல்லாத பொல்லாத காரியங்கள் செய்யறது, உள்ளுக்கு இருந்த ஆடல் பாடல் குத்தாட்ட எல்லாம் இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி பாகிஸ்தான், இப்போ அரபு நாடுகளை தவிர குறிப்பிட்ட சில அரபு நாடுகளை தவிர மற்ற உலக நாடுகள் அனைத்திலும் இந்த மீலாது கலாச்சாரம் என்றது மேலோங்கி காணப்படுகின்றது. அனைத்து விதமான இப்ப புதிய ட்ரெண்டிங் எப்படி போகுதுன்னா தீ மிதிக்கிறது. பொதுவாக இந்த ஷியாக்கள் எப்ப தீ மிதிப்பாங்கன்னு சொன்னா ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலால கொல்லப்பட்ட நாள்ல மட்டும் தீ மிதிப்பாங்க. அது அவங்களோட ஐதீகம் நம்பிட்டு போறாங்க. சரி, அது ஒரு விதத்தான காரியம் நம்ம ஒதுங்கி போறோம். இப்ப புதுசா உருவாக்கி வச்சுக்கிறாங்க மீலாது தினத்திலும் தீ மிதிக்கிறது. இதெல்லாம் நாமளா உருவாக்கி சொல்றதல்ல. இல்ல இன்ஷா இந்த ரபீஉல் அவ்வல் பிறை 12 இவங்களை கொண்டாடுவாங்க. அதை நாமளே எல்லாத்தையும் பகிரங்கப்படுத்துவோம். இப்படியான கொண்டாட்டங்களை, இப்படியான அமல்களை ரசூலுல்லாஹ் எப்பயாவது விரும்பிப்பாங்களா? அல்லாஹ்வும் எப்பயுமே தன்னை வருத்தி கொள்கின்ற ஒரு அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு அது தேவையும் இல்லை. ரசூலுல்லாஹ் அவனோட புகழ் பாட்டதை வேலையாக வச்சுக்கொள்ள அலையவும் இல்லை. இந்த 2 பேருமே கட்டளையிடாத எல்லாமே பிதுஅத்தாகும் என்றது நம்ம பொதுவான ஒரு அடிப்படை. அந்த பொதுவான அடிப்படையில இவங்க அந்த ரபீஉல் அவ்வல் 12 அல்லது இந்த மீலாது தினத்துல எதெல்லாம் செய்யறாங்களோ அது எல்லாமே பிதுஅத் தான், வழிகேடுகள் தான். வழிகேட்டின் விளிம்பில போய் ஓகே அப்துல்லா, அப்ப இப்ப நீங்க சொல்றீங்க இது அல்லாஹ் காட்டி தந்த வழியும் இல்ல, நபி காட்டி தந்த வழியும் இல்ல அப்படின்டா. இப்ப இது இப்ப எங்களோட தப்லீக் சகோதரர்களா இருக்கட்டும், நான் முதல்ல கேட்ட மாதிரி எங்களோட சுன்னத் வல் ஜமாத் சகோதரர்களா இருக்கட்டும், அவங்களோட இமாம்களுக்கு தெரியாதா? இது அவங்க தெரிஞ்சு கொண்டு இது செய்யறாங்களா, இல்லாட்டி அறியாமையின் காரணத்தால இது செய்யறாங்களா, இல்லண்டா இது என்னத்துக்காக செய்யப்படுகிறது அப்படின்னு அவங்களுக்கு விளங்குதா இருக்கும்? நான் கேட்கிற கேள்வி விளங்குது. அது என்னத்துக்காக இது செய்யறாங்க? இப்ப நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பக்தி மோகம் என்ன ஒன்று கான்செப்ட் இருக்குது. இப்போ ஒத்தட மேல எங்களுக்கு அன்பு வந்துச்சுன்னு சொன்னா நாம அவரை கவர்றதுக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்வோம். அந்த செய்யற வேலைகளுக்கு தானே அதுக்குன்னு ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. ஒரு செய்தி ஒன்று நமக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை சுட்டிக்காட்டி சொல்றாரு, யார சொல்லலாம், நான் அந்த சஹாபியை விரும்புறேன், அதாவது அவரோட நட்பு கொள்ள நினைக்கிறேன், நான் என்ன செய்யட்டும் யார சொல்லலான்னு கேட்கிறாங்க.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அவர்கிட்ட போய் உங்களோட நட்பை பகிரங்கப்படுத்துங்க, அப்ப அவருக்கும் உங்களோட மேல ஒரு முஹப்பத்தோடு வரும் அப்படின்னு சொல்ல வழிமுறையை அழகா காட்டி கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு லிமிட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்தி மோகம் வந்துருச்சுன்னு வைங்களே, இப்ப அந்த சஹாபிக்கு அவருடைய மேல ஒரு பக்தி மோகம், அவருடைய அந்த முஹப்பத் கூடிட்டுன்னு சொன்னா அவரை விரும்பணும் என்றதுக்காக பல விஷயங்களை செய்வாரு. அதுதான் இங்கே நடந்துருச்சு. இவங்க நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க, இவங்க இந்த புருதாக்கள் பாடுறதுலே, இந்த என்னென்னமோ செய்வாங்க, இந்த பாடல்கள் மௌலிதுகள் ஓதுறதுலே ரசூலுல்லாஹ்க்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டப்படும் நினைக்கிறாங்க. பாப்பா, ரசூலுல்லாஹ்க்கும் இந்த உலகத்துக்கு எந்த ஒரு தொடர்புமே இப்போதைக்கு இல்ல. அவங்க பர்சக்கன் உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்க கபருடைய வாழ்க்கையில இருக்கிறாங்க. அப்ப எப்படி நீங்க செய்யறது எல்லாமே அவங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும். முதல் விஷயம், சில பேர் எப்படின்னு சொன்னா இது தவறுன்னு தெரிஞ்சுமே மக்கள் விரும்புறாங்க, அவங்க செய்யட்டும் இருக்கிறாங்க. வெளிப்பாடு இதுதான் உண்மை. இன்னும் சில பேர் என்னன்னு சொன்னா நல்லா கட்டுது, இதன் மூலமா நம்ம வசதியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தாராளமா செய்வோம். மார்க்கத்தை சில பேர் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, விற்று பிள்ளைக்கும் ஒரு வியாபாரமா தான் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. சரி, தவறா நினைச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா அதுதான் இப்ப நிதர்சனமா நடந்து கொண்டு இருக்கிற உண்மை. உங்களுக்கும் தெரியும் தானே அஷ்பான்? ஆமா ஆமா அப்துல்லா, அது நல்லா தெரியும். நான் ஆரம்பத்துல சொன்னதுக்கே வரேன். இப்ப விளிம்புல இருக்கிறோம், ஒரு சின்ன சறுக்கல் சரிகினாலும் அப்படியே நாம நிரந்தர நரகத்துக்கு போவோம். ரசூலுல்லாஹ்வுடைய மீதான அன்பு என்றது அவங்க இறை தூதர் என்பதனால வரவேண்மை ஒழிய அவங்களுக்கு புகழ்பாடுன்னு விருகத்துடைய வாசல்களை நாங்களே திறந்து வைக்க கூடாது. இதுதான் அடிப்படை. ஓகே அப்துல்லா, அப்ப நீங்க இப்ப சொன்ன மாதிரி நபிகளாட்ட காலத்திலயும் இருக்கல்ல, அதுக்கு பிறகும் இருக்கல்ல அப்படின்னு சொன்னாலும், இப்ப இந்த காலத்தை பொறுத்த வரைக்காட்டியும் ஒருத்தருக்கு இப்ப நாங்க ஒருத்தரை நல்லா நேசிச்சா அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடுறது கால வழக்கம் தானே. அப்ப அதே அடிப்படையில இப்ப எங்களோட ஜமாத் இஸ்லாமிய சகோதரர்களா இருக்கட்டும், மற்றது எங்களோட தப்லீக் சகோதரர்களா இருக்கட்டும், சுன்னத் ஜமாத் சகோதரர்களா இருக்கட்டும், எல்லாரும் கொண்டாடத்தானே செய்யறாங்க. அப்ப ஏன் இது என்னது பிள்ளை வீட்டுல இப்ப நாமளும் இப்ப இன்றைய காலத்துல இதை வந்து கொண்டாடுறோம் தானே. இப்ப நாங்க நேசிக்கக்கூடிய ஒருத்தரை நினைச்சு நாங்க கொண்டாடுறோம் பிறந்த நாள். அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி வழிகேடுன்னு சொல்லுவீங்க, எப்படி பிதயத்துன்னு சொல்லுவீங்க? அதுக்கு உங்கள்ட்ட ஆதாரங்கள் இருக்கா? முதல்ல இந்த பிறந்த நாள் என்னது? ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடம், ஒரு மாதம், ஒரு நாள், ஒரு நேரத்துல நான் பிறக்கிறேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்திருந்தா பிறந்த அதே மாதிரியே இப்ப நான் மாட்டேன். எனக்கு ஒரு 10 வயசு கூடி இருக்கும், இன்னொரு 5 வருஷம், இன்னொரு 6 வருஷம், 21 வயசு. இப்ப நானே என்னுடைய 22வது வயசை எதிர்நோக்கி இருக்கிறேன். காலம் போக போக என்னோட வயசு கூடிக்கொண்டே போகுது. இது மகிழ்ச்சிக்குரியதா துக்கத்திற்குரியதா? முதல்ல லொஜிக்கான ஒரு கேள்வி தானே. இது ஒரு துக்கத்திற்குரியது தான். அப்ப ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க, உண்மையிலே சமுதாயத்துக்கு அது பேரிழப்பு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வந்த நேரம் மதீனா அவ்வளோ பிரகாசமா எங்களுக்கு விளங்கிச்சு. ரசூலுல்லாஹ் இறந்த நேரம் மதீனாவே இருந்து போன மாதிரி எங்களுக்கு விளங்கிச்சு. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இறப்புன்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா ஒன்று இருந்துச்சு. அப்ப நான் உண்மையிலே நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை கொண்டாடணுமா, இறந்ததை நினைச்சு நாங்க வருத்தப்படணுமா? இருந்ததை நினைச்சுதான் வருத்தப்படணும். ரஹ்மத்துல் ஆலமீனாக இருந்தாங்க, அதாவது பிரபஞ்சத்திற்கே ஒரு அருளாக அல்லாஹ் அவங்களை அனுப்பி வச்சார். அப்படிப்பட்ட ஒரு இறை தூது இறந்தது தானே எங்களை முக்கியமா நாங்க பார்க்கணும். சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு வரும் ஒரு லொஜிக்கான கேள்வி. மார்க்கத்தில் இல்லைன்றாலும் ஒரு பொதுவான ஒரு உலக அடிப்படையில நாங்க இந்த பிறந்த நாளை கொண்டாடலாமா? இதன் மூலமா நம்ம நல்ல விஷயம் மக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நல்லதுகளை எடுத்து சொல்லலாம். நம்முடைய அண்டை நாடு இந்தியா, இதுல ஒரு பரிச்சயமான நாடு. தமிழ்நாடு இன்னும் ரொம்ப நெருக்கமான ஒரு மாநிலம். தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர் அறிஞர் அண்ணா, அவரும் சரி. இப்ப தமிழ்நாட்டுடைய சிதம்பரம் எம்பியா இருக்கிறவரு தொல் திருமாவளவன், இவரும் சரி. இந்த தமிழ்நாட்டுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த மீலாது நிகழ்ச்சிகள் எல்லாம் பெருசா பிரம்மாண்டமா செஞ்சு அப்படிப்பட்ட மாற்று மத தலைவர்களை வந்து கூப்பிடுவாங்க, என்னதே உரையாட்ட சொல்லி. இவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் சரி நல்ல பிரபலமா சிலாகிச்சு பேசுவாங்க. பேசினதோட என்ன சொல்லுவாங்கடா, அவங்களுக்கு இருக்கிற புரிதலை பாருங்க. பேசிட்டு இறுதியில சொல்லுவாங்க, அதாவது இந்த மீலாது நபிகள் நாயகம் கொண்டாடி இருக்கவில்லை தான், இது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு கலாச்சாரம் என்றாலும் இந்த தினத்தில் நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய நபிகள் நாயகத்துடைய அருமை பெருமையில நாங்க பரப்புறோம். அவங்க ஒரு புரிதல் இருக்கிறாங்க. மாற்று மதத்தினருக்கு ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது. என்னது இது வந்து இந்த மீலாது என்று இஸ்லாத்தில் இல்ல, இந்த தினத்துல வந்து என்னது ரசூலுல்லாஹ்வுடைய பெருமையை பரப்புறோம். சில சகோதரர்களும் என்ன சொல்றாங்க, மீலாது இல்லதான், இந்த மீலாது விழா கொண்டாடும் என்றது இல்லதான், ரசூலுல்லாஹ்வுடைய புகழை நாங்க பரப்புறோம் இந்த நாள்ல. சரி, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நாங்க வருவோம். என்னது? ரபியுல் அவ்வல் பிறை 12, இதுல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பதற்கு உறுதியான ஆதாரம் இருக்குதா? இல்ல. பிறை 12 என்கிற ஒரு செய்தி இருக்குது. பிறை 7, பிறை 4, பிறை 24, பிறை 27, பிறை 17, இப்படி அந்த ரபியுல் அவ்வல் மாசத்திலே சுத்தி பல நாட்கள் இருக்கிறது. ஒரு பொதுவா எடுப்புமே ரபியுல் அவ்வல் மாசம் வந்ததால ரபியுல் அவ்வல் பிறந்திருப்பாங்க.
ரபியுல் அவ்வல் மாசத்திலே பல நாட்கள்ல பிறந்ததாக பல அறிவிப்புகள் வருது. எதை ஏற்றுக்கொள்றது? எதுவும் தேவையில்லை. அதே போல இறப்பு சம்பந்தமாகவும் பல அறிவிப்புகள் வந்தாலும் பெரும்பாலான அறிவிப்புகள் பிறை 12 வந்து நிக்குது. பிறந்த நாளை கொண்டாடுறதா அல்லது ரசூலுல்லாஹ்க்கு வருஷ கத்தம் ஓதுறதா? எதுல நாங்க செய்யறது? கத்தம் ஓதுறதே முதல்ல இல்ல. இறந்து போன ஆட்களுக்கு எதுவும் துக்க மனுஷனுக்கே 3 நாள் தான் வேண்டும். அதே கணவனை இழந்த மனைவின்னு சொன்னா தான் உங்களுக்கு ஒரு 4 மாசம் 10 நாள் இதுதான் இருக்க வேண்டும். கத்தமும் இல்ல, பிறந்த நாள் ரசூலுல்லாஹ் கொண்டாடலாட்டி இது என்னத்துக்கு இந்த ஒரு நாள் குறிப்பிட்டு நாம செய்யணும்? ரசூலுல்லாஹ்வுடைய புகழை பரப்புறதுக்கு எண்ணற்ற பல வழிகள் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி வாழ்ந்து காட்டுறது, அவங்களுடைய பொன்மொழிகளை மக்கள் மத்தியில பரப்புறது, அவங்களுடைய உத்தமமான அந்த வாழ்க்கைய, நபித்துவத்துக்கு பின்னரான அந்த தியாகமான வாழ்க்கை நாம பரப்பினா இதுவே போதுமே. குறிப்பிட்ட ஒரு தினத்தை நாம ஏன் தெரிவு செய்யணும்? அதுதான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி. பிறை 12 என்பதற்கு உறுதியான ஆதாரம் இல்ல. அப்ப அந்த பிறை 12 செய்யற எல்லா அமல்களும் வேஸ்ட் தானே. அப்ப ஓகே, இப்ப நாங்க அப்படி நீங்க இப்ப சொல்ற மாதிரியே வச்சுக்கோமே. அப்ப நாங்க எப்படி நபி அவங்கள நேசிக்கிறது அத சொல்லுங்களே. அப்ப நாங்க நபி அவங்கள நேசிக்கிறதுக்கு இப்ப இது ஒரு சந்தர்ப்பம் இல்லைன்றீங்க, இப்ப மீளாது கொண்டாடக்கூடாதுன்றீங்க. அப்ப இது நபியை நாங்க எப்படிதான் நேசிக்கிறது? அதோட எனக்கு இன்னொரு கொஸ்டினும் இருக்கு. அப்படின்னா இந்த எங்களோட சகோதரர்கள் இந்த மீளாது கொண்டாடக்கூடிய சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா பல உணவு தானங்கள் செய்யறாங்க, கச்சேரிகள் வைக்கிறாங்க, மீளாதுன்னு பெரிய மைக் எங்கட ஊர்கள் எல்லாம் வந்து அப்துல்லா பெருசா செய்வாங்க. அப்படின்னா எங்க பள்ளியில வெளியே மைக் செட் போட்டு நார்சா அரிசின்னு கொடுப்பாங்க. உங்களோட ஊர்ல கூட நீயத்து சோறுன்னு கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டேன். அந்த அப்படி நிறைய விஷயங்கள் செய்யறாங்களே, அதெல்லாம் இப்ப என்னது அப்ப சரியா? இப்ப உணவு கொடுக்கலாம் தானே, யாருக்கா இருந்தாலும் கொடுக்கலாம் தானே. அப்ப அதுல என்ன பிரச்சனை? இப்ப நார்சா வந்து கொடுக்கறதும் பிரச்சனையா? உணவு தானம் செய்யறதே பிரச்சனையா? இல்லாட்டி முஹப்பத்து ரசூலுல்லாஹ், அதாவது நபிகள் நாயகத்தின் மீது அன்பு வைக்கிறது எப்படி? இந்த மாதிரி கச்சேரிகள் நடத்தி ஷிர்குடைய வாசகங்களுடைய பாடல்களை பாடி ஊர்கந்தூர் என்ற பேர்ல உணவு தானம் கொடுத்துதான் செய்யறதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ரசூலுல்லாஹ் காலத்திலையும் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். இப்படி ஏதாச்சும் செஞ்சாங்களா? இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் நினைவுபட்டிருக்கேன். சில பேர் வந்து இந்த மௌலிது ஓத போல சொல்லுவாங்க, 2 சஹாபாக்களோட பேரை இழுத்து விட்டுருவாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இழுத்து இவங்களும் ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கும் போதே கவிதைகள் பாடி ரசூலுல்லாஹ் புகழ்படுத்தினாங்க தான். கண்டிப்பா அந்த 2 நபித்தோழர்களையும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். இதில் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு மௌதா போர் ஷஹீதும் கூட. இப்படிப்பட்ட இந்த 2 நபித்தோழர்களும் ரசூலுல்லாஹ்வை நேரடியா வச்சு புகழ்ந்து பாடிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்க, என்னது உங்களுக்கு முன்னாடி யார் சரி புகழ்ந்து ஒருத்தரை பேசினா அவனோட வாயில வந்து மண்ணள்ளி போடுங்க. இப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் தன்னை புகழ்ந்து பாடுறவங்கள அவர் ரசூலுல்லாஹ் அரசரா, இவங்க அரசவை கவிஞர்களா? ரசூலுல்லாஹ் வந்து பாட வச்சு ரசூலுல்லாஹ்வோட முன்னுக்கு இவங்க பாடி ரசூலுல்லாஹ் வந்து அதை ரசிக்கிறது இல்ல. என்ன மாதிரியான சூழ்நிலைகள்ல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு கவிதைகள் பாடினாங்கன்னு சொன்னா சில நேரங்களில் குறைஷி காஃபிர்களை சந்திக்கக்கூடிய நிலைகள் வரும். அப்ப இந்த குறைஷி காஃபிர்கள் என்ன செய்வாங்க? அந்த நேரத்துல இந்த கவித்துவமா பாடுறது வந்து ரொம்பவே பிரபலமானது. இவங்க என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் போல வந்து ரசூலுல்லாஹ் அவங்களுடைய கூட்டத்தை வந்து ரொம்பவே கீழ்படுத்தி ரொம்பவே கீழ்த்தரமா கவிதைகள் பாடுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? இவங்களுக்கு அவங்களோட நடையிலேயே அவங்களோட ஸ்டைல்லே நாங்க பதில் கொடுப்போம் எடுத்தான் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கவிதைகள் மூலமா பதில் கொடுத்தாங்க. பதிலடி கொடுப்பதற்கு தான் இவங்க கவிதைகள் பாடினாங்களே தவிர ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் மாலையா எந்த ஒரு கவிதையும் பாடல. இதை முதல்ல நாங்க பதிவு செய்ய விரும்புறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு வருவோம். அதாவது முஹப்பத்து ரசூலுல்லாஹ் மீதான அன்பை எப்படி காட்டுறது? ஒத்தருட மேல நாங்க அன்பு காட்டுறதா அவங்க சொன்னதை நாங்க செய்யறது. இதை தவிர வேற என்ன பெரிய அன்பை இருக்க போகுது? ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்யறதை தவிர வேற என்னது பெரிய அவங்கள மீது காட்டுற அன்பை இருக்க போகுது? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியவர் அப்படிதான் சொல்லுவாங்க. இவர் ஹஜ்ஜுக்கு போவாரு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி போவாரா? ரசூலுல்லாஹ் எந்த வழியால போனாங்களோ அந்த வழியால போவாரு. எந்த இடங்கள் மூலம் அவங்க பாதங்களை வச்சு போனாங்களோ அப்படி போவாரு. அது அவங்களுக்கு மேல இருந்து ஒரு அன்பு காரணமா அவர் அப்படி செஞ்சுக்கிறாரு. இதுதான் உண்மையான நபி வழி. அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் செய்யறேன், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியதை நான் அப்படியே நடத்தி கொண்டு போறேன். இதுதான் உண்மையான வழி. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிக்கிறாங்க? ஏழைகளுக்கு உணவளியுங்கள், அனாதைகள் எடுத்து பராமரிங்க. அனாதைகளை பராமரிப்போர் நானும் சொர்க்கத்துல இப்படி இருப்போம் என்று ரசூலுல்லாஹ் 2 விரல்களையும் சேர்த்து காட்டுறாங்க. இது முஹப்பத்து ரசூலுல்லாஹ் வரும். அடுத்தது அவங்க சொன்னதுகளை நாம எடுத்து நடக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய தலையாய பணியா என்றது யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறது. இதை நாம செய்யறது. எங்களோட கண் முன்னுக்கு ஒரு தீமையான ஒரு காரியம் நடக்குது,
முடியும்னு சொன்னா கையால தடுக்கிறது, அல்லது வாயால நம்ம அதை இது செய்யாதப்பா, இது சரியில்லை, இது எங்களை வழிகேட்டுல போய் விடுமென்று சொல்லி நம்ம அதை வாயை மூலமா தடுக்கிறது. அப்படியும் இல்லை என்று சொன்னா குறைந்த ஈமான், பலவீனமான ஈமான் நிலையில் நாங்க இருந்த வேண்டாம் மனசால வெறுத்துட்டு போறது. இதுதான் முஹப்பத்து ரசூலுல்லாஹ் வரப்போகுது. இது தவிர வேற எது நாங்க காட்ட போறோம் இந்த கச்சேரிகள் மூலமாவா? ஒரு இணை வைப்பாளர் உலகத்துல அதிகமான நன்மைகளை செய்யறாரு, ஆனாலும் என்னது அவர் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யறாரு, வெளிப்படையாக பகிரங்கமாக ஷிர்க் செய்யறாரு. இவர்களுடைய சட்டம் என்ன? இஸ்லாம் என்ன சொல்லுது? அவனுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே உலகத்துல கிடைச்சிடும், மறுமையில நிரந்தர நரகம். இங்க வருவோம், ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் என்று சொல்லி ஷிர்க்குடைய வாசகங்களுடைய இந்த மௌலிதுகளை ஓதுறாங்க. எந்த அளவுக்கு பாவங்களை மன்னிப்பவர் நீங்க தான், நோய் நிவாரணம் தாரவர் நீங்க தான் என்றெல்லாம் சொல்லி ஷிர்க்குடைய வாசகங்களுடைய மௌலித ஓதி கடைசியில நீயத சோறை கொடுக்குறாங்க. அஷ்பான் ஓட ஊர்ல என்னமோ ஒரு சோறு கொடுக்குற நீ, அது என்ன பேரு? நார்ஷாண்டு கொடுப்பாங்க. அது ஏதோ ஒரு சோறு கொடுக்குறாங்க. வெப்பமே என்ன நன்மை கிடைக்க போகுது? இஸ்லாம் காட்டி தந்த நன்மைகளுக்கு மட்டும்தான் நன்மை கிடைக்குமே ஒழிய, நீங்க புதுசா எக்ஸ்ட்ரா ஒன்றை உருவாக்கி இதுக்கு நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்த்தா எப்படி கிடைக்கும்? ரசூல்லா சொன்னாங்களா, ரசூல்லாட காலத்துல நடந்துச்சா இப்படி என்ன சரி என்னுடைய பேரால மௌலித் ஓதி ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்னோட பேர்ல நீங்க புகழ்ந்து பாடுங்க, மத்த சஹாபாக்களை கூப்பிட்டு ரொட்டியை சுடுங்க, ரொட்டியை சுட்டு என் பேர்ல எல்லாத்துக்கும் விநியோகிங்கன்னு சொன்னாங்கன்னு கேட்டா இல்ல. சோ இல்லாத ஒரு காரியத்துக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் ஒரு அடிப்படை. இதை மீறி நாங்க ஏதாச்சும் ஒன்று செஞ்சா அது நேரா, நான் ஆரம்பத்துல சொன்ன ஒரு நேரான வழியில பேத்துக்கொண்டு இருக்க போல ஷைத்தான் என்ன செய்வான், அப்படியே அங்க தூரத்துல இருந்து அழைப்பான், இங்க வா இங்க வான்னு சொல்லி. எப்படி அழைப்பான்னு சொன்னா எங்களுக்கு விருப்பமான ஒரு வழியிலே தான் எங்களை அழைப்பான். விருப்பமானது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் மீதான அந்த முஹப்பத்தை நாங்க காட்டணும். எப்படி காட்டணும்? அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடு, அப்ப அவங்களோட மீதான முஹப்பத் உனக்கு கூடும். உண்மையிலே முஹப்பத் இது கூடாது, இது வெறுப்பு தான் அதிகமாகும். செய்யற வேலைகளை பார்க்க போல ஒட்டுமொத்தமாவே மாற்று மதத்தினர் தொற்று போற அளவுக்கு நாங்க செய்யறோம். நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறந்த நாளை செய்யறதை விட அநியாயங்களை தான் நாங்க அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஷைத்தானுடைய நோக்கம் தெளிவானது, அல்லாஹ்வுடைய அடியார்கள் அனைவரையுமே நடக்கத்துக்கு கொண்டு போறது. அதுல அவன் பல டெக்னிக்கா யூஸ் பண்றான். கெட்டவன போக்குள்ளே போய் அவன் வழி கெடுப்பான். ஆல்ரெடி அவன் கெட்ட எண்ணத்துல இருக்கிறான், அவனை ஈஸியா எடுத்துட்டு போகலாம். நல்லவனை நல்ல நோக்கத்துல வழி கெடுக்கிறது. அதுதான் இந்த மீலாத் என்ற பெயர்ல அவன் செஞ்சு கொண்டு இருக்கிறான். கண்டிப்பா சைத்தானிய சிந்தனையில ஆரம்பம் இதுதான். ரசூலுல்லாஹ் மீதான முஹப்பத் மூலமா மீலாத கொண்டாட வச்சு அதை மௌலித் என்ற பேர்ல ஒன்று உருவாக்கி, என்னைய கேட்டா ஷிர்க்கை விட மிக மோசமான ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப இது ரசூலுல்லாஹ்ங்க சும்மா இல்ல, அவங்க தான் எங்களுக்கு இந்த வேதத்தை கொண்டு வந்தது, இறுதி தூதரா இருக்கிறவரு. அவங்களோட பேர்ல ஒரு விஷயத்தை உருவாக்கி இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை உருவாக்கி கொண்டு போறது எவ்வளவு பெரிய அநீதி. என் மீது வேண்டுமென்றே பொய் உரைப்பவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னவருக்கு எப்படி இப்படி ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறது? ஓகே அப்துல்லா, ஒரு அருமையான விளக்கம் ஒன்று தந்தீங்க. பட் இருந்தாலும் இப்ப நீ சொல்றீங்க மீலாது கொண்டாட கூடாதுன்னு. அப்ப சில பேர் சொல்றாங்களே இப்ப மீலாது கொண்டாடாட்டி நாங்க நபியை நேசிக்கலன்ற அர்த்தம் உண்டு. அப்ப அதோட மேலும் அப்துல்லா எங்களுக்கு மீலாது போன்ற விதத்துகளை செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் எச்சரிச்சு இருக்கிறாங்களா? ஏனென்றா நான் கேட்கறது ஏண்டா, இப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அவங்க அந்த 1400 வருடங்களுக்கு முன்பு மட்டும் வந்தாக்களுக்கு மட்டும் வழிகாட்டலையே, ஒட்டுமொத்த உலக அழியும் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் வழிகாட்டியா தான் வந்தாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப அவங்க இது போன்ற விஷயங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தடை வச்சிருப்பாங்க தானே, இப்படி செய்யக்கூடாது, அல்லாட பாதை இதுதான், இது தவிர்ந்தா இப்படி ஒரு பாவம் கிடைக்கும், அதை நாங்க சரியா செஞ்சா இப்படி ஒரு தர்மம் கிடைக்கும், ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாங்க தானே. அதை கொஞ்சம் எங்களுக்கு திருப்ப ஒரு நினைவூட்டல் வந்துட்டாங்க. முதல் அஷ்பான், ஒருத்தர் மீதான நேசம் என்பது என்ன? எனக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சு போகுது, அவரோட நான் நட்பு கொள்ளணும்னு நினைக்கிறேன், இதுதான் நேசம். பொதுவா நாம எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கோம், இதுதான். இப்ப இங்கல அவரை நான் மகிழ்விக்கிறதுக்காக வேண்டி கொண்டாட்டங்களை செய்யணும் என்றதை அவர் விரும்புவாரா? அப்படி அவர் விரும்புறாருன்னு சொன்னா அவருக்கு நான் நண்பன் ஆயிக்கணும்னு அவர் விரும்பலன்னு அர்த்தம். அதாவது அவருக்கு நான் அடிமை ஆயிக்கணும்னு அவர் விரும்புறாரு, அதுதானே சரி. பொதுவா மன்னர்களுக்கு ஜால்ரா போட்டு ஒரு கோஷ்டி ஒன்று இருக்கும். எப்பயுமே மன்னர்களுக்கு ஜால்ரா போட்டுக்கொண்டே இருக்கிறது அவனோட வேலை. மன்னர்களுக்கும் சரி, இப்ப இந்த மாடர்ன் வேர்ல்டுல அரசியல்வாதிகளுக்கும் தலைவர்களுக்கும் பெட்டிக்கடை நடத்துறவனுக்கு கூட இந்த ஹாஜிமார்களுக்கு ஜால்ரா போடுறதுக்கிட்டே ஒரு கூட்டம் வைக்கும். இது நண்பர்கள் வட்டத்துல வராது, ஜால்ரா போடுறவங்களோட வட்டத்துல தான் வரும். இவன் உண்மையிலே நபிகளாருக்கு பிறந்தநாள் கொண்டாடம் என்ற பேர்ல ரசூலுல்லாஹ்க்கு ஜால்ரா போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஜால்ரா போடுறவங்கள ரசூலுல்லாஹ் எப்பயுமே விரும்ப மாட்டாங்க. ஒரு ஹதீஸை நான் ஞாபகப்படுத்துறேன். ரசூலுல்லாஹ் ஒரு சபையில அமர்ந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வாராரு, ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாரு, எங்களின் சிறந்தவரே, எங்களில் சிறந்தவரின் மகனே, எங்களில் தலைவரே, எங்களின் தலைவரின் மகனே என்று இவர் ஜால்ரா போட்டுக்கொண்டு பேசுறாரு.
அப்ப ரசூல்லா அவரை கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, நீ அப்படி சொல்லவானு, நானும் குறைஷிகள்ல காஞ்சி இறைச்சியை திண்டு வளர்ந்தவன் தான் அப்படின்னு ரசூல்லா தன்னுடைய, அதாவது நானும் ஒரு மனுஷன் தான், எனக்கு இந்த ஜால்ரா போட்டு எதுவும் நீங்க சாட்சி கொள்ள விரும்பவானம் என்று சொல்லாம சொல்றாங்க. நேசிக்கிறதுன்றது இதுதாங்க. ஒருத்தரை நான் நேசிக்கிறேன்னா அவரோட நல்ல முறையில் நடந்து கொள்றது. ரசூல்லாவோட இப்ப நான் நல்ல முறையில் நடந்து கொள்ள கேட்டா முடியாது. அவங்க 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே வபாத் ஆகிட்டாங்க. மாறாக எப்படி நடந்து கொள்றது? அவங்களோட பேர்கள் கூறப்பட நாம சலவாத் சொல்றது, அவங்க எதெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அது அனைத்தையும் நான் எடுத்து நடக்கிறது, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுத்து இருக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே நான் செய்யாம இருக்கிறது. இதுதான் உண்மையான நபிநேசமா அமையும். சில பேர் சொல்லுவாங்க, விமர்சகர்கள் விமர்சிக்கிறதுக்குலாம் நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையுமே. ஏன்னு சொன்னா அவங்க சொல்ற விமர்சனங்கள் எதுவுமே லொஜிக்காக கூட இல்ல, காதால கேட்கறது கூட முடியல. இதெல்லாம் முதல்ல விமர்சனம். மௌலிது பாடாட்டி எப்படி நபிநேசத்துக்குள்ள வராதுன்னு அர்த்தம். முதல்ல இந்த மாதிரியான விமர்சனங்களை நாங்க கணக்குல எடுக்காம போறதுதான் சிறந்தது. அடுத்த கேள்வி, மீலாது சம்பந்தமா ரசூல்லா நேரடியா எச்சரிச்சிருக்கிறாங்களா? ரசூல்லாவோட நேரடியான எச்சரிக்கைகள் மீலாது சம்பந்தமா வரல, ஆனா பொதுவான எச்சரிக்கைகள் இருக்குது. என்னது? நீங்க உங்களுக்கு முன் சென்ற சமுதாயங்களை ஜானுக்கு ஜான் முலத்துக்கு மூலம் பின்பற்றுவீங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க உடும்பு பொந்துலுக்கு போனாலும் நீங்களும் அவங்களை பின்பற்றி உடும்பு பொந்துலுக்கு போவீங்க. இது யாரு? எங்களுக்கு முன் சென்ற யஹூதிகளையும் நசாராக்களையும் ரசூல்லா குறிப்பிட்டு சொல்றாங்க. அவங்கள்ட்ட தான் இந்த பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. ஈசா நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடினாங்க, ஈசா நபிய சிலுவையில் அறையப்பட்டதாக நினைச்சு அவங்க கொண்டாடினாங்க. இதெல்லாமே அவங்க தான் செஞ்சுட்டு வந்தது. இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டாடுறது வெதுகத்தான். அதனாலதான் ரசூல்லா இப்படியான ஒரு மறைமுகமா ஒரு எச்சரிக்கையை முன் வச்சுட்டு போறாங்க. அவங்களோட இறுதி காலகட்டத்துல ரசூலா சொல்றாங்க, லானல்லா யஹூத வன் நசாரா, அல்லாஹ் யஹூதிகளை நசாராக்களையும் சபிப்பானாங்க. என்னத்துக்கு ரசூல்லா பதுவா பண்றாங்க? அவங்களோட நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்கள் அப்படியே வணக்கஸ்தலங்களா மாற்றுறாங்க. இது எல்லாமே அந்த யஹூதி நசாராக்களுடைய மதங்களுடைய கலாச்சாரங்கள். இந்த மதங்களிடம் பிறந்தநாள் விழாவும் வருது. மறைமுகமாக தடுத்திருப்பதற்கான பல ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கத்தான் செய்யுது. அதனாலதான் இது ஒரு பிதுஅத், இது ஒரு புதுமை, இது ஒரு வழிகேடு நாங்க சொல்றோமே தவிர, ரசூலுல்லா மட்டும் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாட சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னா முதல்ல கொண்டாடுறது இந்த தௌஹீத் ஜமாத்காரனா தான் இருப்பாங்க. ரசூலுல்லாவோட பல விஷயங்கள் நம்ம செய்யணும். தொழுகையில விரலாட்டணும், நெஞ்சில தக்பீர் கட்டணும், மற்ற அனாதைகளை பராமரிக்கிறது, அனாதை இல்லங்களை உருவாக்குறது, பள்ளிவாசல்களை கெட்டுறது, பள்ளிவாசல் மூலமா மக்களுக்கு உதவி செய்யறது, இதெல்லாமே இந்த தௌஹீத் ஜமாத்காரங்க செய்யறாங்க. அப்படின்னு சொன்னா முதல் பந்தியில இருந்து நாங்க இந்த மௌலித ஓதி இந்த மீலாத கொண்டாடி இருப்போம். ஏன்? இது ஒரு தேவையில்லாத ஒரு வேலை, இது தேவையே இல்லை. உண்மையிலே ரசூல்லா மீதான அன்பு முதல்ல சொன்னது போல ரசூல்லா மீது சலவாட் சொல்றது அவன் சொல்ற வழிமுறையில இல்ல அப்துல்லா, அப்ப நான் கேக்குறேன், இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப தௌஹீத் ஜமாத், நீங்க தௌஹீத் ஜமாத் முன் வரிசையில நிக்கும், நீங்க அப்படி ஒன்று வழிகாட்டல் இருந்தா அதுல செய்யறதுல தௌஹீத் ஜமாத் தான் முன் வரிசையில நிக்கும்ன்றீங்க. அப்ப தௌஹீத் ஜமாத் செய்யறது எல்லாமே சரியா? அதே மாதிரி அர்த்தத்திலயா சொல்றீங்க? அப்ப மத்தவங்க செய்யறது எல்லாமே பிழையா? அப்படியா நீங்க இப்ப சொல்ல வாரீங்க? அதாவது இப்ப நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு சொன்னா, தௌஹீத் ஜமாத்ன்றது ஒரு பெயர் மட்டும் தான். கொள்கை எல்லாமே இஸ்லாம் தான் எங்களோட கொள்கை. குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களும் தான் எங்களோட கொள்கை. என்னத்துக்கு இந்த தௌஹீத் ஜமாத்னு வச்சுக்கிறோம்னா ஒரு அடையாளம், ஒரு பேனர். இந்த பேனருக்கு கீழே நாங்க எங்களோட மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றோம். நாங்க குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸ்களையும் மட்டும்தான் பின்பற்றணும்னு சொல்றோம். நாங்க அல்லாஹ் மட்டும்தான் ஒரே இறைவன், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்றோம். அப்ப இந்த தௌஹீத் என்றாலும் அந்த தௌஹீத் என்னது? அல்லாஹ் மட்டும்தான் ஒரே ஒரு இறைவனை நம்பி அவனுக்கு மட்டுமே முற்றிலும் வழிபட்டு வணக்க வழிபாடுகளை ஈடுபடுறது. இது தனி தௌஹீத், இது தனி இஸ்லாத்துடைய அடிப்படை. அந்த அடிப்படையில தான் சொன்னே தவிர இந்த ஜமாத் இயக்க வெறியோ அல்லது இந்த இயக்கம் மட்டும்தான் சொர்க்கம் போகும், மற்ற இயக்கங்கள் அனைத்து நரகம் போகும், அந்த எண்ணத்துல சொல்லல. ஓகே அப்துல்லா, இந்தியா நான் ஒரு 2 கேள்வி கேட்டுக்கொள்றேன். அதுல முதல் கேள்வி என்னண்டா அப்துல்லா, மீலாது கொண்டாடுவதால எங்கட சமூகத்துல நிறைய பிரிவினைகள் உருவாகி இருக்குது. அப்படின்னா நிறைய குழப்பங்களாக இருக்கலாம், இல்லாட்டி பிரிவினைகளாக இருக்கலாம், எல்லாம் உருவாகி இருக்கு. அப்ப அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மத்த கேள்வி என்னன்னா, உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன மீலாத பத்தி? நீங்க இத என்ன சொல்றீங்க? ஆதரிக்கிற, இப்ப இவ்வளவு நேரம் நீங்க ஆதரிக்க இல்ல, எந்த ஒரு நிலையிலும் ஆதரிக்க இல்ல, ஆனாலும் அதுல உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட கன்க்ளூஷன் என்ன, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. அப்படி பொதுவா இந்த பிரிவினை என்றதை நம்ம தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். ரசூலுல்லா இறந்த உடனேயே சில பேர் என்ன செஞ்சுட்டாங்க? ஜகாத் கொடுக்க மறுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போறாங்க. அவங்களோட ஒரு போர் நடக்குது. நான் தான் நபின்னு சொல்லி பல பேர் கிளம்புறாங்க. அப்படியும் ஒரு பல பிரிவுகள் வருது. பிரிவுகள் தடுக்க முடியாதுதான். ஆனா அதை நாம என்ன செய்யலாம்? ஒரு ஒற்றுமையான ஒரு போக்குல நாம அவங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசலாம், பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். இது தவறு, இப்படித்தான் ஒரு விஷயத்த சொல்லி
புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னா அது ஒரு வெற்றி. ஆனா இது ஒரு வியாபாரமா, இது மீளாது மூலமா சம்பாதிக்கணும் என்ற எண்ணத்திலே அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா, அது மட்டும்தான் அவனோட குறிக்கோள், ஒரு நோக்கமா இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளால எதுவுமே முடியாது. அல்லாஹ் ஒருத்தனால தான் முடியும். அவன் நேர்வழி காட்ட விரும்பினா நேர்வழி காட்டுவார். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு வழிகேட்டில இருந்து தூரமான வழிகேட்டில் நரகத்துக்கு போகணும்னு சொன்னா யாருமே தடுக்க முடியாது. இந்த மீளாது கொண்டாட்டத்தால பல பிரிவினைகள் ஏற்பட்டு இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா அதை தடுக்க முடியல, தவிர்க்கவும் முடியல. நாம உட்கார்ந்து முதல்ல பேசணும். இது உட்கார்ந்து பேசுறதுக்கு வர சொன்னாலே குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களும் மட்டும்தான் வர சொன்னா இஜ்மாவை கொண்டு வருவாங்க. இஜ்மா சரி, இஜ்மா அக்ஸரியா அப்படின்னு கொண்டு வருது. அதுக்கப்புறம் எல்லா அந்த டொபிக்குள்ள நாங்க போகாம முதல்ல நம்மளுடைய அடிப்படை குர்ஆன் ஹதீஸ்கள் இந்த ரெண்டும் மூலமா வச்சு நாம ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த மீலாதுன்றது இல்லை. இது மூலமா யார் சரி பேச வந்தீங்கன்னு சொன்னா தாராளமா கலந்துரையாடி ஒரு அழகான கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஆகவே பிரிவினை என்பதை நம்மளால தடுக்க முடியாது தான். ஆனாலும் சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம் என்று வருபவர்கள் நாம் உட்கார்ந்து பேசலாம். இதுக்குரிய வாசல்கள் திறந்துதான் இருக்கின்றன. அடுத்தது நீங்க கேட்டீங்க, இதை பத்தி நீங்க உங்களுடைய கன்க்ளூஷன் என்ன என்று. இது தெளிவு தான் அஷ்ஃபான். அதாவது இது கொண்டாடக்கூடாது, இது ஒரு தேவையில்லாத ஆணி, அப்படித்தான் நம்ம சொல்லணும். மார்க்கத்துக்கும் இதுக்கும் ஒரு சம்மதமே இல்லை. சம்மதம் இல்லாதோட நாம என்னத்துக்கு வரிந்து கட்டி கொண்டு பேசி செய்யறது? மார்க்கத்துக்கு தேவையில்லாமல் வளர்ந்து இந்த கலையை எடுப்பது தான் சரி. அதைத்தான் நாங்க செய்திருக்கிறோம், செய்து கொண்டும் இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் செய்யவும் போகிறோம். ஆகவே அல்லாஹ்விடமிருந்து வந்த இறுதி வேதமான அல் குர்ஆனையும் அதற்கு முழுமையான வழிகாட்டியாக வந்த அன்னலம் பெருமகனார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களையுமே நம்ம பின்பற்றி வாழ்றது தான் உண்மையான ஈருலக வெற்றி. ஆகவே நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் இந்த அல் குர்ஆனையும் குர்ஆனுக்கு முரண்படாத சஹீஹான ஹதீஸ்களை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பின்பற்றி வாழ்வது தான் உண்மையான வெற்றி. அதன்படி வாழ்ந்து மரணிக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே அப்துல்லா, நாங்க இந்த நிகழ்ச்சியை மிச்ச அருமையா செஞ்சுட்டு போனோம். அதே மாதிரி நாங்க தெரிஞ்ச நிறைய விஷயங்களும் அல்லது தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சு கொண்டோம் இன்னைக்கு. அதுக்காக ஜிசாக்கல்லாஹ் ஹைரா கூறியதுடன் இது போன்ற பல நிகழ்ச்சிகளுடன் எதிர்காலத்தில் சந்திப்போம். அத்துடன் நான் விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.